ஆன்மீகம் முத்தமிழில் நவக்கிரகங்களின் பாலினம். அண்டத்திலும் பிண்டத்திலும் பாலினங்கள் மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஆன்மீக முத்தமிழில் முதலில் அண்டத்தில் சூரியன், சந்திரன், குரு ஆண்பால், ராகு, கேது அர்த்தநாதீஸ்வரர் என்ற அழிக்கிரகம், செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி பெண் கிரகம். இதில் தெய்வம் என்ற அடிப்படையில் ராகு கேது என்றது 2 தெய்வ கிரகங்கள், 3 ஆண் கிரகங்கள், 4 பெண் கிரகங்கள். அண்டத்திலும் பெண்மைக்குத்தான் முதலிடம் கொடுத்திருக்கிறார்கள் ஆன்மீக முத்தமிழர்கள். இதே பாலினம் பிண்டத்தில் சூரியன் உமிழ்நீர், சந்திரன் தசை, குரு தசை என்ற வயிறு என்ற உணவு சேமிப்பு அமைப்பில்தான் பிண்டத்தில் எல்லாவித மாற்றங்களும் வளர்பிறை தேய்பிறை என்ற அடிப்படையில் நிகழ்கிறது. இந்த 3ம் ஆண் கிரகம். அடுத்தது அர்த்தநாதீஸ்வரர் கிரகமான ராகு வெப்பக்காற்று, இதயம் சார்ந்தது. கேது என்ற குளிர்காற்று, சுவாசம் சார்ந்த நுரையீரல். 3வது பெண் கிரகம் செவ்வாய் துவப்பு சுவை கொண்ட குருதி, புதன் உப்பு சுவை கொண்ட எலும்பு, சுக்கிரன் தசை பிடிப்பு கொண்ட இனிப்பு சுவை, சனிக்கிரகம் ஆகாயம் சார்ந்த நரம்பு மண்டலம். அண்டத்திலும் சரி பிண்டத்திலும் சரி இந்த நவக்கிரகங்கள் அடிப்படையில்தான் கருவுறுதல் உண்டாகிறது. அண்டத்தில் நடந்தால் அதை சூரிய கிரகணம், பிண்டத்தில் நடந்தால் அது கருவுறுதல், அதாவது தாய்மை அடைதல் என்று பொருள். ஆன்மீக முத்தமிழில் ஒரு வரியில் சொல்ல இயலாது. காரணம், முத்தமிழில் சொன்னால் புரியாது, சொல்லதான் புரியும். எப்படி என்பதை பார்ப்போம். அண்டத்தில் சூரிய கிரகணம் நிகழும் போது சூரியன் கருமை நிறத்தில் காணப்படும். அதேபோல் பிண்டத்தில் தாய்மை அடையும் போது கருவறையின் நிறமும் கருமைதான். சூரியன் ஆண், பிறந்த வீடு. பூமி பெண், சந்திரன் புகுந்த வீடு. சூரியன் சந்திரன் பூமி நேர்கோட்டில் வரும்போது சூரியனோட கதிர்வீச்சு, பிறந்த வீட்டின் கதிர்வீச்சு புகுந்த வீடான நிலவு சந்திரன் படுது. பிறந்த வீடு புகுந்த வீடு 2 இணைப்பும் வெப்பக்காற்று என்ற ராகு அடிப்படையில் பூமியின் மீது படுகிறது. பூமி என்பது தாய்மை. சூரியன் பிறந்த வீடு, சந்திரன் புகுந்த வீடு, 2 கதிர்வீச்சும் ஊடுருவல் பூமியில் விழும்போது சூரிய கிரகணம். பிறந்த வீடு புகுந்த வீடு வெப்பக்காற்று அடிப்படையில் நிகழ்வது பிண்டத்தில் கரு உறுதல், கரு பெறுதல், கரு சனித்தல் என்று ஆகாரம் சார்ந்த சனி கிரகத்தை குறிப்பிடுவார்கள். அண்டத்திலும் பிண்டத்திலும் சூரிய கிரகணம், அண்டத்தில் கருவுறுதல், பிண்டத்தில் சூரிய கிரகணம். முதலில் சொன்னபோது பூமி, சந்திரன், சூரியன் இந்த 3 நேர்கோட்டு பாதையில் மட்டும் நிகழ்வதில்லை. பிற கிரகமான ராகு வெப்பக்காற்று, கேது என்ற குளிர்காற்று, சனிக்கிரகம், சுக்கிரன், குரு, புதன், சனி என்ற இந்த நவகோள்களும் அந்தந்த சுழற்சி முறையில் பாகை அடிப்படையில் வளரும்போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அண்டத்தில் இதே அடிப்படையில் பிண்டத்தில் தசை, நரம்பு மண்டலம், குருதி, சுவாசம், எலும்பு, உமிழ்நீர் என்ற அடிப்படையில் கருவுறுதல் நிகழ்பெறுகிறது. அண்டத்தில் நிகழ்வது சூரிய கிரகணம், பிண்டத்தில் நிகழ்வது தாய்மை என்ற கருவுறுதல். இல்லறம் சார்ந்த ஆன்மீக முத்தமிழில் கருவுறுதல் பொருள்.
சூரிய கிரகணம் வெப்பம் சார்ந்து நிகழ்கிறது. இல்லற தாய்மை உஷ்ணம் சார்ந்து வருகிறது. இரண்டும் வெப்பம் சார்ந்த வெப்பகரண்ட ராகு என்ற அடிப்படையில் நவக்கிரகங்கள் முறையிலும் இங்கே நரம்பு, சதை, குருதி, சுவாசம், எலும்பு என்ற உறுப்புகளின் அடிப்படையில் வேற்றுமையில் ஒற்றுமையாக நிகழ்வதுதான் சூரிய கிரகணம் என்ற கருவுறுதல். அண்டத்தில் சூரிய கதிர்வீச்சு மூலம், சந்திரன் கதிர்வீச்சு மூலம் பூமி பாதுகாத்து பராமரிக்கப்படுகிறது. பிண்டத்தில் உஷ்ணம் என்ற சூரியன் அண்டத்தில் பிண்டத்தில் உஷ்ணம் என்ற தட்பவெப்ப நிலையும் குளிர்ச்சி என்ற தட்பவெப்ப நிலையும் சமம் செய்யும் சூரியன் சார்ந்த தாய்மை என்ற வைத்திய ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம். அண்டத்தில் சந்திர கிரகணம் மேலே குறிப்பிட்ட நவகிரகங்கள் அடிப்படையில் சூரியன் பூமி மத்தியில், சந்திரன் அடுத்த நேர்கோட்டில், ராகு என்ற வெப்பக்காற்று சூரியனில், கேது என்ற குளிர்காற்று பருவ அடிப்படையில் நிகழ்கிறது. சூரியன் என்ற பிறந்த வீடு, புகுந்த வீடு சந்திரன், பூமி பெண்மை என்ற தாய்மை, பிறந்த வீடு என்னும் சூரியன், புகுந்த வீடு என்னும் சந்திரன், இரண்டுக்கும் மத்தியில் பூமி என்ற தாய் மத்தியில் வரும்போது கேது என்ற குளிர்தன்மையில் சந்திர கிரகணம். அண்டத்தில் பிண்டத்தில் பருவமடைதல், பூ பெய்தல், புனிதவதியானால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சூரிய கிரகணமும் பொருந்தும், சந்திர கிரகணம் பொருந்தும். ஆணும் இல்லறவாசி சூரிய கிரகணத்தில் பருவமடையும் போது ஆண் பெண் இருவருக்கும் பருவங்கள் ஒன்று போலவே அண்டத்திலும் நடக்கிறது, பிண்டத்திலும் நடக்கிறது. ராகு என்ற வெப்பக்காற்று மூலம் சூரிய கிரகம், கேது என்ற குளிர்காற்று அடிப்படையில் சந்திர கிரகணம். வெப்பக்காற்றில் நிகழ்வது தாய்மை இல்லறம், குளிர்காற்றில் நிகழ்வது பருவம் புனிதவதியானால் பொய்ப்பெய்தால். அண்டம் என்ற பூமியில் ஆண் பெண் அர்த்தநாரீஸ்வரர் என்ற பாலினங்கள் பருவத்துக்கு வந்த பின்புதான் பிறந்த வீடு புகுந்த வீடு. சந்திர கிரகணம் போல் சூரியன் சந்திரனுக்கு மத்தியில் பூமி. இல்லறவாசி ஆவதற்கு முன்னால் பருவ அடிப்படையில் மனங்களும் நினைவு அலைகளும் கேது என்ற குளிர்காற்று அடிப்படையில் சஞ்சலம், விரத தாபங்கள் உணர்வுகள் ஏற்படும். இது அண்டத்தில் சந்திர கிரகணம் போல் பிண்டத்தில் பருவங்கள் மாற்றம். இதனால் பூமி என்ற சந்திரன் என்ற மண்டலங்கள் நவகோள்கள் அடிப்படையில் சுழற்சி முறையில் சூரிய கிரகணத்திலும் சரி சந்திர கிரகணத்திலும் சரி பராமரிக்கப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது வைத்திய முறை. அண்டத்தில் சந்திரன் வளர்பிறை 14 திதிகள், தேய்பிறை 14 திதிகள், முழுமையடைந்தால் பௌர்ணமி, தேய்ந்தால் அமாவாசை. அண்டத்தில் முழுமையடைந்த 14 திதி சந்திரன் பௌர்ணமி என்றால் பருவத்திற்கு வருவதல். இது சந்திர கிரகண நிகழ்வு அண்டத்தில். பிண்டத்தில் பருவ மாற்றம். எண் கணிதப்படி 14 வளர்பிறை, 14 தேய்பிறை, இரண்டின் கூட்டுத்தொகை 28. இது பருவம் என்ற பௌர்ணமி என்ற சந்திர கிரகணம். இங்கே இந்த 14 × 14 28, பருவமடைந்த என்ற 28. அண்டத்தில் 28 என்றால் அதன் சரிபாதி தான் பிண்டத்தில் நிகழும். 2 பங்கு அண்டத்தில் நிகழும் மாற்றம், 1 பங்கு தான் பிண்டத்தில். அப்போ 14 × 14 வளர்பிறை தேய்பிறை தேதி 28. ஆனால் பிண்டத்தில் 28 நாள் என்ற அடிப்படையில் புனிதவதியின் மாத விளக்கு, அதாவது மாதவிடாய் என்ற பருவமாற்ற நிகழ்வுகள் மாதந்தோறும் நிகழ்படும். ஆணுக்கும் பெண்ணுக்கும், பெண்ணுக்கு குருதி என்ற அடிப்படையிலும் ஆணுக்கு உயிரணுக்கள் அடிப்படையிலும் துயில் கொள்ளும் பொழுது ஆணுக்கும் பெண்ணுக்கு மாதம் 28 என்ற அடிப்படையில் அமாவாசை பௌர்ணமி இரண்டையும் சேர்த்துனா 30.
28 நாள்லேயும் நடைபெறும், 30 நாட்கள் எனவும். இது அண்டத்தில் நிகழும் வளர்பிறை தேய்பிறை கணக்கீட்டுப்படி அண்டத்தில், பிண்டத்தில் 1 பங்கு, அண்டத்தில் 2 பங்கு. சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் அண்டத்தில், பிண்டத்தில் புஷ்பவதியானால், பூ பெய்தால், பருவமடைந்தார் ஆண் பெண். இதே அடிப்படையில் சூரிய கிரகணம் மாதந்தோறும் நடைபெறுவதில்லை. 14 × 14 28. 28 10 அடிப்படையில் பெருக்கும்போது 280 நாள். அண்டத்தில் சூரிய கிரகணம், பிண்டத்தில் 280 என்று தாய்மையின் கரு சனித்தல் என்ற நிகழ்வு. அண்டத்தில் சூரிய கிரகணம், பிண்டத்தில் கருவுறுதல். அமாவாசை பௌர்ணமி அந்த 28ஓட 2 கூட்டினோம்னா 30. அப்போ 250 நாளின் தாய்மை என்ற கருவுறுதல் நடைபெறும். 2 என்றால் அண்டத்தில், 20 என்றால் பிண்டத்தில். அந்த 250ஓட 20 கூட்டினா 300. ஆக 10 மாதம் தாய்மை. அண்டத்தில் நிகழ்வது சூரிய கிரகணம், பிண்டத்தில் நிகழ்வது தாய்மை என்ற இல்லற வாழ்க்கை. பிண்டத்தில் சந்திர கிரகணம் 14 × 14 28. 2 அமாவாசை பௌர்ணமி 30. இந்த அடிப்படையில் பருவங்கள் அங்கே 14 14, இங்கே 7 அடிப்படையில் ஆணுக்கும் பருவங்கள் உண்டு, பெண்ணுக்கும் பருவங்கள் உண்டு. ஆன்மீக முத்தமிழில் நம் முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர். அது 1 வளர்பிறை ஆண்மை. முதல் பருவம் பாலகன் பருவம். அதே இது முதல் பருவம் பெண்ணை பேதை என்பர். பாலகன் ஆண், பேதை பெண், இரண்டும் குழந்தை பருவம். 1. 2 வளர்பிறையில் ஆணை விடலை பருவம் என்றும், பெண்ணை பொதுமை என்றும், சிறார் பருவத்தில் 2வது வளர்பிறை சொல்வார்கள் ஆன்மீக முத்தமிழில். 3 ஆணை காளை என்றும், பெண்ணை மங்கை என்றும் 3வது வளர்பிறையில் சொல்வார்கள். இதை கற்றல், அதாவது பருவம் என்ற அடிப்படையில் கற்றல். இந்த பருவத்தில் தான் ஆணும் சரி பெண்ணும் சரி கட்டுப்படாமல் வாழ்க்கை அடிப்படையில், பருவம் அடிப்படையில் மனம் சுட்டல், விரத தாபங்கள் ஏற்படுத்தும் கற்றல் பருவம். மத்தியம் பௌர்ணமி. பருவம் அடைந்து பெற்றோர்களும் சரி உற்றார் உறவினர்களும் இல்லற வாழ்க்கையில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் மனம் முடிப்பார். அப்போ நடுநிலையான பௌர்ணமி. இதனை ஆண் பருவத்தை மீளி என்றும், பெண்ணை மடந்தை என்றும் ஆன்மீக முத்தமிழில் அழைப்பர். இது இல்லறம் சார்ந்த பௌர்ணமி போல் குடும்பம் தலைவன் தலைவி என்ற அடிப்படையில் பௌர்ணமி போல் அண்டத்தில், பிண்டத்தில் குடும்பம் என்ற தலைவன் அடிப்படையில் பொறுப்புகளை ஏற்கும் பருவம். இதன் மூலம் உடல் ரீதியாக உபாதைகள் சமம் செய்யப்படும். அண்டத்தில் சந்திரன் கிரகணம் அடிப்படையில் பூமி பருவங்கள் பராமரிப்பு முறைகள் சமம் செய்யப்படும். கேது அடிப்படையில், குளிர்காற்று அடிப்படையில். அடுத்தது தேய்பிறை என்ற இல்லறத்தில் ஏற்படும் லாப நஷ்டங்களை உணர்ந்து பருவங்கள் மாறும். அடுத்தது தேய்பிறை என்ற கணக்கெடுப்பில் இதனை சூரிய கிரகணம் என்பார்கள். ஆணும் சரி பெண்ணும் சரி 5வது பருவம் ஆணை. 5வது பருவத்தில் ஆணை மறவோன் என்றும், பெண்ணை அறிவை என்பர். பெண்ணை அறிவை என்றும். தளர்ச்சி பருவத்தில் தேய்பிறையில் 5வது பருவத்தை கணக்கிடப்படுவர். 6வது தேய்பிறை அடிப்படையில் ஆணை திறவோன் என்றும், பெண்ணை தெரிவை என்றும் குறிப்பிடுவர். இதனை தேர்வு பருவம் என்பர். உறவுகள், உற்றார் உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர், இல்லறவாசிகளை மேன்மைப்படுத்துதல், மத்திய நிலைப்படுத்துதல், தாழ்வுபடுத்துதல் என்ற பல பரீட்சைகள் அடிப்படையில் அவர்களுக்கு அனுபவம் என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்து, முதலில் அனுபவம் இல்லை, பாடம் பரீட்சை வச்சு பின்னர் தான்
அனுபவம் என்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கும் பருவம். எப்படி என்றால், நல்லவர் கெட்டவர் யார் என்பதை நன்று தீது சூது என்ற அடிப்படையில் உணர்த்தும் தேர்வு பருவம் 6வது பருவம். 7வது பருவம் அமாவாசை தேய்பிறை என்ற அடிப்படையில் சூரிய கிரகணம். குழந்தைகள், உற்றார் உறவினர்கள் நன்று தீது சூது அடிப்படையில் வழங்கும் பாடம் மூலம் கடைநிலையை அடைவர். அப்போது வாழ்வின் விளிம்பிலிருந்து கடைநிலை பருவமாக ஆணும் சரி பெண்ணும் சரி அந்த பருவத்தை ஆன்மீக தமிழில் அழைப்பது ஆண்மகனை முதுமகன் என்றும் பெண்மகளை பேர் இளம் பெண் என்றும் அழைப்பர். இது அண்டம் சார்ந்த சூரிய கிரகணம், பிண்டம் சார்ந்த இல்லறவாசி தாம்பத்திய தாய்மை. அண்டத்தில் அமரபட்சம் என்பர் தேய்பிறை அமாவாசையை. பிண்டத்தில் ஓய்வு அமரர் என்றும் ஆன்மீக முத்தமிழில் சூட்சமமாக எடுத்துரைப்பர் வைத்திய முறையை. அண்டத்தில் நவக்கிரகங்களின் அடிப்படையில் ஒரே நேர்கோட்டு பாதையில் சூரிய கிரகணம் நிகழும். சூரியன், சந்திரன், பூமி என்ற அடிப்படையில் சூரிய கிரகணம். பிண்டத்தில் தசை, நரம்பு, எலும்பு, குருதி, கரு முட்டைகள் பெண்ணுக்கும் ஆணுக்கு உயிரணுக்கள் என்றும், பூமி சார்ந்த வயிறு பகுதியில் சிரச ஆகாயம் சார்ந்த பகுதியாகவும், மார்பை காற்று சார்ந்த பகுதியாகவும், வயிற்றை பூமி சார்ந்த பகுதியாகவும், முட்டுக்கு மேலே இடுப்பு கீழே சூரியன் சார்ந்த பகுதியாகவும், காலுக்கு கீழே நீர் சார்ந்த பகுதியாகவும் பஞ்சபூதங்களையும் அண்டத்திலும் பிண்டத்திலும் மொழி அடிப்படையில் வகுத்துள்ளனர் நம் ஆன்மீக முத்தமிழர்கள். அந்த அடிப்படையில் பூமி என்ற வயிறு பகுதியில்தான் முட்டைகள், உயிரணுக்கள் சேகரிக்கப்பட்டு, பாதுகாக்கப்பட்டு, பராமரிக்கப்பட்டு, உருவாக்கப்பட்டு, உருமாறப்பட்டு, உருவங்கள் பிண்டம் வெப்பம் சார்ந்த இடுப்பு பகுதி வழியாக தாய்மை என்ற கருவுறுதலை மகப்பேறாக நிகழ்கிறது. அண்டத்தில் சூரிய கிரகணம், பிண்டத்தில் கருவுறுதல், மகப்பேறு. அண்டத்தில் சூரிய கிரகணம் ராகு என்ற வெப்பக்காற்று, உருவம் தெரியாத அழிக்கிரகம். அதேபோல் பிண்டத்தில் உஷ்ணம் அதிகமாக அதை சமம் செய்ய பிண்டத்தில் ரோமங்கள் வளர்கின்றன. இது தலையில் உள்ள ரோமம், கைகால் போன்ற ரோமங்கள் வளரும். ராகுவுக்கு உருவம் கிடையாது. அதே மாதிரி ரோமங்களுக்கு உருவம் கிடையாது. ராகு உணரலாம், தொட்டு பார்க்க முடியாது. அதே மாதிரி ரோமத்தை உணரலாம், வெட்ட வலிக்காது. ஆனால் வெப்பம் அடிப்படையால் அது ரோமங்கள் வளரத்தான் செய்யும். காரணம் சூரியன் சார்ந்த சூரிய கிரகணம், இங்கே உஷ்ணம் சார்ந்த ரோமங்கள். அங்கேயும் உஷ்ணம், இங்கேயும் உஷ்ணம், வேற்றுமையில் ஒற்றுமை. அண்டத்தில் சந்திரன் என்ற கிரகம் சூரியனை மறைக்கும் போது சந்திர கிரகணம். அதே மாதிரி பிண்டத்தில் நகம் வெட்டும் போதும் குளிர்ச்சி அடிப்படையில் நிகழ்கிறது. ஆனால் தசைப்படும் போது மட்டும்தான் குருதி வெளியேறும். நகத்தில் படும்போது குருதி வெளியேறாது. இதை உணரலாமே தவிர புலப்படுத்த முடியாது. சந்திர கிரகணம் என்ற பருவம் அடிப்படையில் பிண்டத்தில் நிகழும் மாற்றங்கள். நகம் சந்திர கிரகணம் போல் அது வளரும், வெட்ட வலிக்காது. சூரிய கிரகணத்துக்கு ரோமம் வெப்பக்காற்று மூலம் உருவாகிறது, அதுவும் வெட்ட வலிக்காது. சந்திர கிரகணம் குளிர்காற்று, கேது, இங்கு நகம் வளரும், நகமும் வெட்ட வளராது. இதை உணரலாம தெரிய புலப்படுத்த முடியாது. குளிர்காற்று அடிப்படையில் பிண்டத்தில் உதிரம், கருமுட்டைகள், உயிரணுக்கள் அளவுக்கு மீறிய அதிகமாக இருந்தால் அதுவே உடம்புக்கு சில உபாதைகளை ஏற்படுத்தும். இதனாலவே இயற்கையாகவே துயில் கொள்ளும்போது ஆணுக்கும்
14 என்ற அடிப்படையில் 28 என்ற அடிப்படையில் பெண்ணுக்கும் பருவ மாற்றம், அதாவது மாதந்தோறும் விளக்கு என்ற அடிப்படையில் 28 நாள் அல்லது 30 என்ற அடிப்படையில், அண்டத்தில் 14 நாள் சூரியன் சந்திரன் அமாவாசை பௌர்ணமி என்ற அடிப்படையில் 16. இங்கே அதை இரண்டு மடங்காக சொல்லி 30 நாள் அல்லது 28 நாள்களில் மாற்றம் ஏற்படும். அங்கே சந்திர கிரகணம் பருவம், இங்கே பிண்டத்தில் பருவ மாற்றம், பருவமடைதல், பூப்பெய்தல், புனிதவதியானார் என்பதும் வேற்றுமையில் ஒற்றுமை. சூரிய கிரகணம் என்பது ராகு சார்ந்த வெப்பக்கதிர் அண்டத்தில், பிண்டத்தில் ரோமம் சார்ந்த வெப்பக்கதிர், வெப்பத்தை சமம் செய்யும் ரோமம். அண்டத்தில் சந்திரன் என்ற கேது சார்ந்த குளிர்கதிர், பிண்டத்தில் நகம் சார்ந்த குளிர்ச்சித்தன்மையை பராமரிக்கிறது. இதனை அனுபவம் என்ற பரீட்சை மூலம் உணரலாமே தவிர வெளிக்காட்ட முடியாது, புலப்படுத்த முடியாது. சூரிய கிரகணம் போது முழு சூரிய கிரகணம், பகுதி சூரிய கிரகணம், பாதி சூரிய கிரகணம் என்று அண்டத்தில் நிகழும். அதேபோல் பிண்டத்தில் தாய்மை முழுமை அடைதல், பாதியிலே கருவுற்று கருமுட்டைகள் களைதல், பகுதி அடிப்படையில் கருவுறுதல் பெண்ணுக்கு. ஆணுக்கு தலையில் ரோமங்கள் முழுமையாக வளரும், சில சமயம் பாதியாக வளரும், சில சமயம் பருவம் தேய தேய பகுதி அடிப்படையில். இதை வழுக்கை என்பார்கள். முழு வழுக்கை, பாதி வழுக்கை, பகுதி வழுக்கை. ஆணுக்கு கருவுறுதலை பெண்ணுக்கும் உண்டு. வேற்றுமையில் ஒற்றுமை. இதை உணரலாமே தவிர புலப்படுத்த முடியாது. அண்டத்தில் சூரிய கிரகணம் முழுமை, பாதி, பகுதி. அதேபோல் பிண்டத்தில் கருவுறுதல், கரு சினை கழிவு பகுதி அடிப்படையில் என்ற வேற்றுமையில் ஒற்றுமை. சில சமயம் சூரிய கிரகணம் நிகழும், ஆனால் தென்படாது. காரணம், அண்டத்திலும் சரி பிண்டத்திலும் சரி இரவு பகல் என்ற சுழற்சி முறை உண்டு. சூரிய கிரகணம் நிகழும்போது பூமி ஒரு பகுதி சூரியன் படும், அதற்கு பிற்பகுதி சூரியன் படாது. அந்த படாத பகுதியில் சூரிய கிரகணம் தெரியாது, அதாவது இரவு நேரத்தில் தெரியாது. இதனைத்தான் சில பெண்கள் தாய்மை அடையாமல் இருப்பார்கள். இவர்களை அர்த்தநாதீஸ்வரர் என்பார்கள். ஆண்பால் பெண்பால் இரண்டிலும் கலந்து அடிப்படையில் இருப்பார்கள். காரணம், அண்டத்தில் நிகழும் மாற்றம் பிண்டத்திலும் உண்டு. சூரிய கதிர்வீச்சு முற்பகுதியில் பூமியில் படும்போது பிற்பகுதியில் இருளாகத்தான் இருக்கும். பகல் பொழுதில் சூரியனை பார்க்க முடியும், இரவில் பார்க்க முடியாது. அந்த பார்க்க முடியாத தேசம் சூரிய கிரகணம் தெரியாது. இதைத்தான் அர்த்தநாதீஸ்வரர் என்று சொல்வார்கள். இந்த பருவம்தான் 3வது பருவம். இது ஆண் பெண் இரண்டு கலவை அடிப்படையில் அர்த்தநாதீஸ்வரர் என்று சொல்வார்கள். அண்டத்தில் நிகழ்வது பிண்டத்தில், வேற்றுமையில் ஒற்றுமை. அண்டத்தில் முழு சந்திர கிரகணம், பகுதி சந்திர கிரகணம், பாதி சந்திர கிரகணம் என்று உண்டு. அதேபோல் பிண்டத்திலும் பருவத்திற்கு வந்தவர்கள், வராதவர்கள் என்ற அடிப்படையில் முழுமை, பாதி என்ற அடிப்படையில் இருக்கும். இதை 14 என்ற அடிப்படையில் மாதந்தோறும் நிகழும் ஆண் பெண் மாற்றங்களில் சிலருக்கு குருதி மிகுதியாக வெளியேறும், சிலருக்கு பாதி பகுதியாக வெளியேறும். சந்திர கிரகணம் எப்படி முழுமை, பாதி, பகுதி என்ற அடிப்படையில் நிகழுமோ அதேபோல் மாதவிடாய் என்ற பருவத்தில் பெண்ணுக்கு உதிரம் மிகுதி, மத்தியம், பகுதி என்ற அடிப்படையில் மாற்றங்கள் உஷ்ணம் அடிப்படையில் வெளியேறும். இது சரீரம் பாதுகாப்பு பராமரிப்பு முறை, ஆணுக்கும் பெண்ணுக்கும். அண்டத்தில் சூரியன் சந்திரன் பூமி என்ற அடிப்படையிலும், பிண்டத்தில் சதை உமிழ்நீர் எலும்பு என்ற அடிப்படையிலும் பருவங்கள் மாற்றங்கள் நிகழ்கிறது.
குளிர்ச்சி என்ற கேது பகவான் அடிப்படையில். பூமி என்ற எலும்பு பகுதியில் பருவம் வந்தவர்கள் குறுக்கு வளையது என்பாங்க. அதாவது எலும்பு சார்ந்த இடுப்பு பகுதி. இங்கே தான் உஷ்ணம் முழுமையாகவும் பகுதியாகவும் பாதியாகவும் அகற்றப்படுகிறது. இது மாதவிடாய் காலத்திலும் பெண்ணுக்கும் உயிரணுக்கள் வெளியேறும் ஆணுக்கும் நிகழும் பருவ மாற்றங்கள் சந்திர கிரகணம் என்ற அடிப்படையில். இதை உணரலாமே தவிர புலப்படுத்த முடியாது. இதைத்தான் சில ஆண் பெண்கள் குறுக்கெலும்பு அரிக்குது வலிக்குது என்பார்கள். காரணம் உஷ்ணம் குளிர்ச்சி என்ற அடிப்படையில் உடல் பாதுகாத்து பராமரிக்கப்படுவதின் நிகழ்வுகளின் மாற்றம்தான் இந்த உணர்வு. இதனை காற்று கிரகம் ராகு கேது என்பது செய்கிறது. இதனை உணரலாமே தவிர உருவத்தை காட்ட முடியாது. மேலும் 5 விரல்களை நீட்டி முதுகில் ஓங்கி அறைந்தால் வெப்பக்காற்று இந்த அறையின் மூலம் முதுகில் 5 விரலும் பதியும். காரணம் வெப்பம் அடிப்படையில் குருதி வெளியேறும். அந்த 5 விரல் பதிந்த இடம் சிகப்பாக தென்படும். இதைத்தான் ராகு. இது வெப்பக்காற்று அடிப்படையில் நடக்கிறது. அதே 5 விரலை மடக்கி வைத்து அதே முதுகில் குத்தும்போது குளிர்காற்று இரத்தத்தை உள்வாங்கி மறுபடியும் குளிர்வித்த செய்து அது வீங்கும். இது கேது அடிப்படையில். இதையும் உணரலாமே தவிர புலப்படுத்த முடியாது. வெப்பக்காற்றுக்கு கனியும் குளிர்காற்றுக்கு வீக்கம் எடுக்கும். இது காலப்போக்கில் வெப்பக்காற்று அடித்த இடத்தில் குளிர்ச்சி அடிப்படையில் குளிர்காற்று குத்துன இடத்தில் வெப்பம் அடிப்படையில் ஒத்தடம் கொடுக்கும்போது அது சமம் செய்யப்படுகிறது. இது சூரிய சந்திர கிரகணம் ஏற்படும் மாற்றங்கள். இதேபோல் சூரியன் சந்திரன் பூமி மற்ற 9 கிரகங்களும் ராகு கேது என்ற அடிப்படையில் நிகழும்போது சூரிய கிரகணமும் என்ற அடிப்படையில் பூமியும் சந்திர கிரகணம் என்ற அடிப்படையில் பூமியில் உள்ள தூசுகள் மாசுகள் கழிவுகள் சூரியனின் கதிர்வீச்சு பட்டு அகற்றப்படுகிறது. சூரிய கிரகணத்தையும் சந்திர கிரகணத்தையும் நேரடியாக ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் காணலாம். அண்டத்தில் தாய்மையும் பருவமடையதையும் பருவம் அடையாமலும் தாய்மை அடையாமல் இருப்பதையும் நேராக கண்கூடாக காற்றும் ஒரு அரிய நிகழ்வு. அண்டத்திலும் பிண்டத்திலும் சூரிய கிரகணம் சந்திரனுக்கென்ற கிரகணம் என்ற ஆன்மீக முத்தமிழ் பதிவுகள் வரலாற்று சுவடுகள். அண்டத்திலும் கண்ணால் பார்க்கலாம், பிண்டத்திலும் கண்ணால் பார்க்கலாம். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படையிலும். சந்திர கிரகணத்தின் போது பூமி சந்திரன் பூமி சூரியன் என்ற 3 நவக்கோள்கள் அடிப்படையில் பாகை அடிப்படையில் சுழற்சி முறையில் அமாவாசை பௌர்ணமி என்ற முறையில் நிகழும் பொழுது ஒரு பகுதி பூமியின் ஒரு பகுதி வெளிச்சமாக இருக்கும்போது பிற பகுதி இருட்டாக இருக்கும். இருளாக இருக்கும் பகுதியில் சந்திர கிரகணம் நிகழ்வதை பார்க்கலாம். பூமியின் பிற்பகுதியில் சூரிய கதிர்வீச்சு படும்போது சூரியன் படும் வெளிச்சமான இடத்தில் சந்திர கிரகணத்தை பார்க்க இயலாது. இது அண்டத்தில் நிகழும். இதைத்தான் சொல்வார்கள் சில இடங்களில் சந்திர கிரகணம் தெரியாது என்று. காரணம் அண்டத்தில் நிகழும் பருவங்கள் என்ற கேது பகவான் என்ற குளிர்ச்சி அடிப்படையில் நடைபெறுகிறது. வெளிச்சமுள்ள இடத்தில் தெரியாது. இதே தான் பிண்டத்தில் பருவங்கள் வயதுகள் வந்தும் ஆனால் வெளியே தெரியாது அவர் பருவத்திற்கு வந்தாரா வரவில்லையா என்று. இதைத்தான் அர்த்தநாதீஸ்வரர் என்று சொல்வார்கள். அண்டத்திலும் பிண்டத்திலும் வேற்றுமையில் ஒற்றுமை. அண்டத்தில் சூரியன் உள்ள பகுதியில் சந்திர கிரகணம் தெரியாது. பிண்டத்தில் பருவத்திற்கு வந்தாலும் ஆண் பெண் என்றவர்கள் பருவத்துக்கு வந்தார் என்ற தன்மை தெரியாது. ஆனால் மற்றவர்கள் போல் அவர்களுக்கு உணர்வுகள் உணர்ச்சிகள் ஏக்க தாழ்வம் நகைப்பு என்ற நவரசங்களும் இருக்கும். இதை உணரலாமே தவிர புலப்படுத்த இயலாது. இது கேது பகவான் என்ற குளிர்காற்று அடிப்படையில் நிகழும் அரிய புலப்படும் ஆனால் தெளிவுபடுத்த முடியாத நிகழ்வு. இதை ஆன்மீக முத்தமிழில் சந்திர கிரகணம் என்றும் பிண்டத்தில் பருவம் அடையவில்லை பருவத்திற்கு வரவில்லை என்றும் சூட்சமமாக
வெளியெடுத்து உணர்த்துவர். அண்டத்திலும் சரி பிண்டத்திலும் சரி சந்திரன் சுக்கிரன் தசை சார்ந்தது. தசைக்கு அண்டத்திலும் சரி பிண்டத்திலும் சரி இனிப்பு சுவை. இதைத்தான் பருவம் வந்தவனும் ஆணை பார்த்து பெண்ணும் பெண்ணை பார்த்து பெண்ணும் மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு கேட்பாங்க. மாப்பிள்ளை லட்டு மாதிரி இருக்காருன்னு இனிப்பு சுவையை சொல்லுவாங்க. சில இடங்களில் பெண்ணை பார்த்து மாப்பிள்ளையை கேட்போம், பெண்ணு லட்டு மாதிரி இருக்கும்பாங்க. மாப்பிள்ளையும் லட்டும்பாங்க, பெண்ணையும் லட்டும்பாங்க. லட்டு என்கிறது இனிப்பு, சதை சார்ந்த அடிப்படையில். இதைத்தான் சந்திர கிரகணத்தில் பருவ அடிப்படையில் நிகழும் மாற்றத்தை சூட்சமமாக சொல்வார்கள். இனிப்பு என்ற சுவையை. கண்ணதாசன் இசைத்தமிழில் கொடியசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொண்டதா என்பதால் பெண்மை என்பதால் நாணம் வந்ததா நாணம் வந்ததால் பெண்மை என்பதால் நாணம் வரப்போயதால் பெண்மை என்று இது. இதைத்தான் அந்த பார்த்தால் பசி தீரும் என்ற நாடகத்தமிழில் கண்ணதாசன் கேள்வி வாக்கியமாக இசைத்தமிழில் புனைந்திருப்பார். சூரிய கிரகணத்தின் போதும் சந்திர கிரகணத்தின் போதும் உணவுகள் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படையில் ஒற்றுமையாக தான் இருக்கும். துவப்புக்குரிய குருதி வாழைக்காய், சனிக்குரிய கசப்பு கீரை வகைகள், இது நரம்பு மண்டலத்தை வெளிப்படுத்துகிறது. தசைக்குரிய இனிப்பு சுவை, எலும்புக்குரிய உப்பு சுவை, இது உப்பு சார்ந்த உணவு பண்டங்கள் தாய்மையடைந்தது உண்பார்கள். காரம் சூரியனுக்குரியது, காரம் சார்ந்த உணவு வகை. இந்த அறுசுவை அடிப்படையிலும் அண்டத்திலும் பிண்டத்திலும் சூரிய கிரகணங்களும் போதும் தாய்மை என்ற அடிப்படையிலும் சந்திர கிரகணமும் பருவம் என்ற அடிப்படையிலும் அவரவர்கள் பொருளாதார அடிப்படையில் உணவுகளை 14 என்ற அடிப்படையிலும் 16 என்ற அடிப்படையில் வளர்பிறை தேய்பிறை உணவுகளை பருவம் வந்தவர்களுக்கும் தாய்மை வந்தவர்களுக்கும் உயிர் சத்தாக ஊட்டச்சத்தாக வழங்கும் ஆன்மீக முத்தமிழ் வைத்திய முறை. அண்டத்தில் சூரிய கிரகணம் என்ற வெப்பக்காற்று ராகு பகவான் என்றும், பிண்டத்தில் உஷ்ணம் என்ற வெப்பக்காற்று உணர்வுகளும், சந்திர கிரகணத்தில் கேது என்ற குளிர்காற்றும், பிண்டத்தில் குளிர்காற்று என்ற தொய்வு, பனிக்குடம் கன்னிக்குடம் என்று தாய்மையிலும் பருவம் வந்ததும் சொல்வார்கள். கன்னிக்குடம் அடைந்து விட்டதா பனிக்குடம் உடைந்து விட்டதா என்று ராகு என்ற வெப்பக்காற்று அடிப்படையிலும் கேது என்ற குளிர்காற்று அடிப்படையிலும் அண்டத்தில் சூரிய கிரகணம், பிண்டத்தில் தாய்மை, அண்டத்தில் சந்திர கிரகணம், பிண்டத்தில் பருவமடைதல் என்ற அடிப்படையில் உடலில் ஏற்படும் மாற்றங்களை சூட்சமமாக ஆன்மீக முத்தமிழில் மூதாட்டிகள் தெளிவுபடுத்துவார்கள். ஆனால் புலப்படுத்த முடியாது. தாய்மையில் கன்னிக்குடம் என்ற அடிப்படையிலும் பருவத்தில் குருதி என்ற அடிப்படையிலும் உதிரங்களும் திரவ நிலையில் நீர்நிலைகளும் அகலப்படுவதை இல்லறவாசிகளை எடுத்துரைப்பார்கள். அண்டத்திலும் 60 என்ற நாளிகை அடிப்படையிலும் 60 என்ற ஆண்டு அடிப்படையிலும் 60 பாகை என்ற பாகை அடிப்படையிலும் சூரிய சந்திர ராகு கேது வெப்பக்காற்று குளிர்காற்று அடிப்படையிலும் 7 நவக்கிரகங்களின் நேர்கோட்டு பாதை, குறுக்கு பாதை, நீள்வட்ட பாதை என்ற அடிப்படையில் சுழற்சி முறையில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நிகழும். அண்டத்தில் பிண்டத்திலும் 60 வயது என்ற அடிப்படையில் பருவ மாற்றங்கள், தாய்மை, இல்லற வாழ்வுகள், தொய்வு, மேன்மை, மத்தியம், கடைநிலை என்ற பருவங்களும் இல்லற வாழ்வுகளும் வேற்றுமையில் ஒற்றுமையாக கணிக்கப்படுகிறது. அண்டத்தில் சூரிய சந்திர கிரகணம் நிகழ்வுக்கு பின்னும் குளிக்கப்படும். பிண்டத்தில் பருவங்கள் தாய்மை என்ற அடிப்படையிலும் குளிக்கப்படும். அங்கே நீரினால் குளிக்கப்படும். இங்கு பருவ அடிப்படையில் நாட்கள் அடிப்படையில் இன்றைக்கி தலை குளிச்சாச்சா அப்படின்னு கேட்பது நாம் கேள்விப்பட்டிருப்போம். இதை புலப்படுத்துமே வழிய தெளிவுபடுத்த முடியாது. இல்லறவாசிகளுக்கு மட்டும் அனுபவம் மூலம் இயற்கை எண்ணெய் வைத்திய முறையில் ஆன்மீக முத்தமிழில் கணிக்கப்படுகிறது. அண்டத்திலும் பிண்டத்திலும் குளிச்சாச்சா என்று தான் கேட்பார்கள். குளிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக ஆன்மீக முத்தமிழர்கள் கணிக்கப்பட்டுள்ளனர். அண்டத்தில் நிகழும் சூரிய சந்திர கிரகணமும்
பிண்டத்தில் நடக்கும் தாய்மை பருவம் என்ற அடிப்படையிலும் உலக்கையை செங்குத்தாகவும் பக்கவாட்டிலும் வைத்து கணிக்கப்படுவார்கள். சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போது மரத்தினால் ஆன உலக்கை, மேற்பகுதி இரும்பினால் ஆன உருளை. இரும்பு சனி கிரகத்துக்குரிய உலோகம், மரம் ராகு கேதுக்குரிய உலோகம், நீரினால் ஆகப்பட்டது மரம். இந்த இரண்டு கலவையும் உலர்கள் என்ற கல் என்ற ராகு அடிப்படையில் வைக்கும் பொழுது சூரிய சந்திர கிரகணங்களும் போது செங்குத்தாக அந்த கிரகங்கள் நாளிகை முடியும் வரை நேர்கோட்டில் நிற்கும். இது அண்டத்தில் நிகழும் சூரிய சந்திரனுக்குரிய கணிப்பு. பிண்டத்தில் பருவத்திற்கு வந்ததும் அதே உலக்கையை பக்கவாட்டில் போட்டு அந்த நாளிகை அடிப்படையில் வெப்பக்காற்று குளிர்காற்றலை சமன் செய்கின்றனர். அண்டத்தில் நிகழும் மாற்றம் பிண்டத்தில் எதிர்வினையாக நிகழ்படும். சூரிய கிரகணம் ஒரு குடை போல பகுதியாக தென்பட்டால் அண்டத்தில், அதே இது பூமியில் விழும்போது படகு போல தென்படும். படகு போல அண்டத்தில் தென்பட்டால் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அதன் நிழல் பூமியில் குடை போல தென்படும். அதாவது ஆங்கில எழுத்து யூ வடிவில் இருக்கிறத மேலே மட்டும் சந்திரன் சூரியன் தெரிஞ்சின்னா கீழே படகு போல் நிழல் விழும், எதிர்வினையாக தான் விழும். காரணம் ராகு கேது என்ற வெப்பக்காற்று குளிர்காற்று சூரிய கிரகணத்தின் சந்திர கிரகணத்தை பிரதிபலிப்பினால் அங்கே நடக்கும் மாற்றம் இங்கு எதிர்வினையாகத்தான் தென்படும். இதை வெறுங்கண்ணால் நிழல் கிரகம் என்ற அடிப்படையில் சூரிய கிரகணம் போது சூரிய விழும்போது அந்த பகுதி சந்திர கிரகணத்தில் உள்ள நிழலை மரத்திற்கு கீழிருந்து பார்த்தால் அந்த மரக்கிளையில் இடையில் குடை போல் உள்ளது படகு போலவும், படகு போல் உள்ள நிகழ்வுகள் குடை போலவும் தென்படும். இதை உணரலாமே தவிர புலப்படுத்த முடியாது. அண்டத்திலும் சரி பிண்டத்திலும் சரி, அண்டத்தில் 60 நாளிகை, பிண்டத்தில் 60 வருடங்கள். இப்போ பெற்றோர்கள் பார்த்த 60 ஆண்டு நிகழ்வுகளை அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் 60 ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது பெற்றோர்கள் 2வது முறையாக தான் அதை பார்ப்பார்கள். பேர பிள்ளைகள் பார்க்கும்போது அதே பெற்றோர்கள் 3வது முறையாக அதை கணிப்பார்கள். பூட்டன் பூட்டி இருந்தால் அதே கிரகண உள்ள 60 ஆண்டுகள் அடிப்படையில் 4வது முறையாக பெற்றோர்கள் பார்ப்பார்கள். இது புலப்படுமே வரைய தெளிவுபடுத்த முடியாது. மேலும் இது ஓரளவுக்கு புரியும்படி சொல்லணும்னா, ஒரு தாய் தகப்பன் இல்லறவாசிகள் சென்னைக்கு செல்கிறார்கள், முதல் முறையாக சென்னைக்கு செல்கிறார்கள் என்று பார்ப்போம். சென்னை என்பதை சூரிய சந்திர கிரகணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதல் முறையாக அங்கு பயணிக்கிறார்கள். அடுத்த சிறிது காலம் கழிந்தது மகன் மகள் என்ற அடிப்படையில் மறுபடியும் சென்னைக்கு போகிறார்கள். ஆனால் அந்த மகனுக்கு சென்னை பயணம் முதல் பயணம். ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு அது 2வது பயணமாக தெரியும். 3வதாக பேரன் பேத்தி என்ற அடிப்படையில் அதே பெற்றோர்கள் போகும்போது பெற்றோர்களுக்கு 3வது பயணம் சென்னை, மகன்களுக்கு 2வது முறை. ஆனால் பேரன் பேத்திகளுக்கு அதுதான் முதல் முறை. பூட்டன் பேட்டி முறை இருந்தால் பெற்றோர்கள் போனால் அது 4வது முறையாக மெட்ராஸ் சென்னை என்ற பயணம். மகன்களுக்கு 3வது முறை, பேரன் பேத்திகளுக்கு 2வது முறை. ஆனால் பூட்டன் பூட்டிக்கு அதுதான் முதல் முறை. இந்த அடிப்படையில்தான் தெய்வங்கள் வரும் சந்ததிகளுக்கு வாழ்ந்து தன்னோட மாற்றங்களை வைத்திய முறையில், வழிபாட்டு முறையில், ஆன்மீக கலாச்சார முறையில் தெளிவுபடுத்துகிறது. இதை உணர முடியும் தவிர புலப்படுத்த முடியாது. இதை அறியாமல் 150 வருடங்களுக்கு அப்புறம் வருது, 60 வருடங்களுக்கு மேலே தாண்டவே செய்யாது. பூமி, சூரியன், சந்திரன், ராகு, கேது, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி என்ற 9 கோள்கள் சுழற்சி 60 நாளிகை, 60 பாகை, நீள்வட்டம், பக்கவாட்டு, குறுக்கு பாதை என்ற அடிப்படையில் சுற்றும். இந்த அடிப்படையில் மீண்டும் மீண்டும் 60 ஆண்டுகளுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு முறை இதே நிகழ்வு நிகழும். ஆனால் பெற்றோர்கள் காலாவதி ஆகிவிடார்கள். ஆனால் இயற்கை காலாவதி ஆகாது. இதை நிகழ்த்துவதற்கு தான் ஆன்மீக முத்தமிழில் பூஜை, புனஸ்காரங்கள், இந்த உணவு சாப்பிட வேண்டும், இந்த உணவு சாப்பிடக்கூடாது, இந்த இருப்பிடம் தேர்வு செய்ய வேண்டும், இந்த உறைவிடம் தேர்வு செய்யக்கூடாது, இந்த ஆடை உடுத்த வேண்டும், இந்த ஆடை உடுத்தக்கூடாது என்று பருவங்கள் அடிப்படையில்
கட்டுப்பாடுபடுத்தவில்லை, கட்டாயப்படுத்தவில்லை. வைத்திய முறையை சூட்சமமாக சொல்கிறார்கள். இது அடிமைத்தனமோ ஆளுமைத்தனமோ கிடையாது. இதை ஏற்று நடந்தால் உடலுள்ள தட்பவெப்ப நிலை சமன் செய்யும். இல்லை எல்லாருக்கும் உள்ளதுதான்னா அது மறைமுகமாக உடலில் பல பிணிகளை உண்டுபடுத்தும். இதை உணரலாமே தவிர புலப்படுத்த முடியாது.
தாழ்வு, மத்தி, மேன்மை என்று ஏற்ற இறக்கம் வைக்கவில்லை. 3 பாலினமும் சமமானதான். இதயம், நுரையீரல், சிரம், சரீரம் உறுப்புக்கள் அனைத்தும், குதிரம், குருதி, எலும்புகள் என்ற பல உறுப்புகளும் சமமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் விரத, தாப, கோப, இன்ப, துன்ப, சோக, நகைப்பு, துன்பம், நவரசங்களும் மூவருக்கும் சமமாகத்தான் இயற்கை என்னும் தெய்வம் வழங்கியிருக்கிறது. இதில் திறமை மட்டும்தான் மாறுபடுமே தவிர, பருவங்கள் மாறுபடுமே தவிர, தாய்மை மாறுபடுமே தவிர, இதை இவர் மட்டும்தான் செய்ய வேண்டும், இவர் மட்டும்தான் செய்யக்கூடாது, இவரும் செய்யலாம் அவரும் செய்யலாம் என்ற அடிப்படையில் இல்லாமல் அனைவரும் சமம். ஆண், பெண், அர்த்தநாதீஸ்வரர் 3 பாலினமும் ஒரே கோட்பாடு, ஒரே மூலக்கூறு, ஒரே விதிமுறைகள். திறமைகள் மட்டும்தான் மாறுபடுமே தவிர, அந்த திறமைகளை தான் கண்காணிக்கவே தவிர, பாலினத்தை உதாசீனப்படுத்தவோ கேளிகை செய்யவோ அன்றும் இன்றும் என்றும் ஆன்மீகத்தில் எந்த புராணத்திலும் இதிகாசங்களிலும் எழுதப்படவும் இல்லை, கேளிகை சித்திரமாக வரையப்படவும் இல்லை. சில வர்த்தக ரீதியான உறுப்பினர்கள் மட்டுமே கேலியாகவும் கேளிகை சித்திரமாகவும் வரையறுக்கப்படுகிறார்கள். மாறாக கூத்தாண்டவரும் சரி, மண்டக்காட்டு பகவதி அம்மனும் சரி, வழிபாட்டு முறையில் இன்னும் பல கோயில்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்குத்தான் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. புராணங்களையும் இதிகாசங்களையும் எந்த பாலினத்திலையும் ஒதுக்கப்படவில்லை, புறம் தள்ளப்படவில்லை. சமமாகத்தான் போதிக்கப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது, பராமரிக்கப்படுகிறது. ஆன்மீக முத்தமிழில் சூரியன், சந்திர கிரகங்களும் தாய்மை, பருவமடைதல் என்ற கிரகங்களும் அண்டத்தில் நிகழ்வது பிண்டத்தில். இந்த சூட்சுமம்தான் ஆன்மீக முத்தமிழில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது, கணிக்கப்பட்டுள்ளது. இது புரியுமே தவிர புலப்படுத்த இயலாது. இது 10, 20, 30, 40 வயதுகள் உள்ளவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. இல்லறவாசிகளான 50 ஆண்டுகள் கடந்து 50, 60 ஆண்டுகள் கடந்தவர்களுக்கு உணர்வர். ஆனால் உணர்த்த முயல்வரை தவிர கட்டாயப்படுத்த மாட்டார்கள். இது ஆன்மீக முத்தமிழரின் தமிழ் பண்பாட்டு, கலாச்சார, ஆன்மீக வழிபாட்டு முறை. பார்வைக்கு ஒன்று வெவ்வேறாக இருக்கலாம் தெரிய, அனுபவ ரீதியாக வேற்றுமையில் அண்டமும் பிண்டமும் ஒற்றுமை. இதை ஆன்மீக முத்தமிழில் உணரலாமே தவிர புலப்படுத்த முடியாது, இயலாது. காரணம், பூமி, சந்திரன், சூரியன் இந்த 3 நேர்கோட்டு பாதையில் வருகிறது என்றுதான் அன்றும் இன்றும் என்றும் எடுத்துரைக்கப்படுகிறது. பிற கிரகணங்கள் வெப்பக்காற்று, குளிர்காற்றும் அதில் படும் என்ற எண்ணம் அவரவர்களுக்கு சிந்தனையில், பகுத்தறிவு அடிப்படையில், இயற்கை அடிப்படையில் உணர்ந்தாலே தவிர இதை விவாதம் பண்ணி தெளிவுபடுத்த இயலாது. நவக்கிரகங்களும் அந்தந்த பாகையில் மாறுபாடும் போது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வருகிறது என்றுதான் உரைக்கப்பட வேண்டுமே தவிர, சூரியன், பூமி, சந்திரன் இந்த 3 நேர்கோட்டு பாதை மட்டும் என்று அறுதிட்டு சொல்ல இயலாது. மற்ற பிற கிரகணங்கள் கதிர்வீச்சு அதில் படாதா என்று அவரவர் படித்த, அவரவர் உணர்ந்த, அவரவர் நேரில் பார்த்த அடிப்படையில் உணர்ந்தாலே மட்டுமே இது புலப்படும். இதை விவாதிக்கும் வாதமல்ல, அவரவர் வாழ்வுக்குள்ள ஆதாரம். என் தமிழ், எனது தமிழ் என்பது சுயநலம். நம் தமிழ், நமது தமிழ், நம் ஆன்மீகம் நம்மளது என்று நமக்குள் இருப்பதை என்று வெளிக்கொண்டு வருகிறோம். அப்போதாம் ஒற்றுமை, வாழ்வாதாரம், பாதுகாப்பு, பராமரிப்பு. தனிமைப்படுத்தி எந்த சொல்லையும் உச்சரித்தால் அந்த சொல்லுக்கு கூட்டு முயற்சியில் ஈடுபட யாரும் ஒத்துழைக்க மாட்டார்கள். அந்த சொற்கள் தனிமையிலே தனிமைப்படுத்தப்பட்டு தான் நிற்கும். இந்த நிகழ்வு ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து இருக்கிறது. இன்றைய தலைமுறைக்கு என்னால் இதை புலப்படுத்த முடிகிறது என்று
ஆன்மீக முத்தமிழில் உரைத்தால் அது வாழ்வாதாரம். இது இப்போ தான் நடந்தது, இந்த நிகழ்வு என்னால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த நிகழ்வு என்னால் தான் நிறைவேற்றப்பட்டது என்று அறுதிட்டு வாதம் பண்ணினால் அது வர்த்தகம். வாழ்வுக்கு ஆதாரம்தான் தேவை, பொருளாதாரம் ஓரளவு தான் தேவை. என்னால் மட்டுமே முடியும் என்பது வர்த்தகம், என்னாலேயும் முடியும் என்பது வாழ்வாதாரம். இது வாழ்வாதாரமா வர்த்தகமா? அவரவர் அனுபவம், இல்லறம் அடிப்படையில் நிகழும் மாற்றங்களை பொறுத்துதான் பிணிகளும் அதை தீர்வுக்கான முடிவுகளும். இதை அவரவர் தான் உணர்ந்து கொள்ளவே முடிய எவர் சொல்லியும் புரிந்து கொள்ள இயலாது, புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். இது இயற்கை. ஆன்மீகம் முத்தமிழில்.